நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்கெல்லாம் எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? தாத்தாவோட ஆசை எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகதானே செய்யும். பெரியமா லேட் ஆகதானே செய்யும். இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா நம்ம தாத்தா கிட்டே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டே கேட்கலாம். வாட்ஸ் ஏ? ஒருவேளை இப்படியே இருக்கலாம். தாத்தா பாட்டியோட பானிபூரி சாப்பிடறதுக்காக எங்கேயாவது நின்னு இருக்கலாம். ஆமா அண்ணி, நானும் கேட்டேன். போகும்போது தாத்தா பாட்டி பேசிட்டு இருந்தாங்க. பானிபூரி வாங்கி குடுக்கணும்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி. பாத்தீங்களா சுஹானா, தாத்தா போகும்போது எங்க போறேன்னு ஏதாவது உன்கிட்ட சொல்லிட்டு போனாரா? அவரு எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு? அவரு என்கிட்ட சொல்லும் போது பாட்டிய ஸ்கூட்டர்ல உட்கார வச்சுக்கிட்டு ஊர் புற சுத்தணும்னாரு. அப்ப அவர் எவ்வளவு ரொமான்டிக் மூட்ல இருந்தாரு தெரியுமா? ஓ சோ ஸ்வீட். ஒருவேளை அம்பிகாபதி அமராவதி கூட பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்காரா? இருக்கலாமே. ப்ளீஸ் காமெடில பண்ணாத இஷான். இல்ல எனக்கு என்னவோ நம்ம தாத்தா பாட்டியை ஏதாவது ரொமான்டிக்கான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாருன்னு தோணுது. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் அவங்களுக்கு நீ ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்கணும். எனக்கு தாத்தா பாட்டிய பத்தி டென்ஷன் இல்ல. எனக்கு இப்ப இருக்கிற டென்ஷனே அவங்க இவனோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிருக்காங்கங்கறதான். ஆமா, இஷான் அண்ணோட ஸ்கூட்டர் எப்பவுமே முக்கியமான நேரத்துல தான் காலை வாரி விடும். சரியான தகரடப்பா. ஸ்கூட்டர் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீயும் பேசாம இரு. என்னோட ஸ்கூட்டர் அது சாதாரண ஸ்கூட்டர் இல்ல. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட இந்த ஸ்கூட்டரால தான் நான் சுஹானாவையும் அவங்க அப்பாவையும் முதல் தடவை சந்திச்சேன். அப்பா வந்துட்டாரு. அப்பா அப்பா அம்மா என்னாச்சு? என்ன இதெல்லாம் விழுந்துட்டீங்களா? அடி ஏதாவது பட்டுடுச்சா? இல்ல. அட கடவுளே, வாங்க வாங்க உள்ள வாங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல இதை என்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இத போடுறா. என்னாச்சு? என்னாச்சு? என்னத்த சொல்ல, ஸ்கூட்டர் திடீர்னு நின்னுருச்சு. நீ இருக்கியே. முதல்ல கிக் பண்ண, ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் எட்டி உதைச்ச, அப்போ ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் தள்ளி தள்ளி எங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு. பாவம் உங்க பாட்டி என் கூட சேர்த்து இவ்வளவு உதவுதன்னு உதைச்சா. தண்ணி எனக்கும் 2 கிளாஸ் சீக்கிரம். தாத்தா, நீங்க கிளட்ச சரியா பிடிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓடா, நீயே உன் கிளட்சம். அப்படியே போட்டேனா? உன்கிட்ட தாண்டா கேக்குறேன். இந்த கட்ட வண்டியே நீ ஸ்கூட்டர்னு வேற சொல்றியா? ஆடவே தெரியல. ஆனா மேட பதிலன்னு குறை. என்ன சொன்ன? டேய் கேளுடா, உன் பாட்டி கிட்டயே நீயே கேளு. எவ்வளவு சூப்பரா ஓட்டுனேன் தெரியுமா? ஏய் சொல்ல. வண்டி ஓடுற வரைக்கும் இவரு நல்லாதான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அம்மா அப்பா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல வாங்க ரூம்க்கு போலாம். வாங்க வாங்க வாங்க, முதல்ல வாங்க. நிதானமா பாத்து. காயத்ரி, இன்னைக்கு நானும் உன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வாத்து மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளட்ச சரியா பிடிச்சிருக்க மாட்டேன்னு தான் தோணுது. ஏய், இப்போதைக்கு எல்லாரும் என்ன எப்படி பாக்குறீங்க? நான் என்ன செஞ்சேன்? இல்ல நீ எதுவும் செய்யல இஷான். ஆனா இந்த மொத்த சம்பவத்துக்கும் நீ தான் காரணம். யாரோட ஸ்கூட்டரால இப்படி எல்லாம் ஆச்சுன்னு சொல்லு. சொல்லு சொல்லு. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல. சீரியஸ்லி இஷான், ஷேம் ஆன் யூ அண்ட் ஷேம் ஆன் யுவர் ஸ்கூட்டர். இன்னைக்கு உன்னால தான் நம்ம வீட்டு பெரியவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. பாவம் பாட்டி, அவங்கள சேர்ந்து ஸ்கூட்டர் ஓட்டிச்சாங்க. தாத்தாவோட Dress எல்லாம் கிரீஸ் கரையா இருந்துச்சு, பார்த்தல்ல? பாவம் 2 பேரும் எவ்வளவு மூச்சு வாங்குனாங்க. தாத்தா நொண்டி நொண்டி வேற நடந்தாரு. இதுக்கு மேலயே நீ மோரலி, எமோஷனலி, எத்திக்கலி அண்ட் கான்ஸ்டிடியூஷனலி எல்லா வகையிலயும் இந்த தகர டப்பாவை வித்துதான் ஆகணும். ஆமா ஆமா,
ப்ளீஸ் இந்த பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் இத கண்டிப்பா நான் விற்க மாட்டேன். ஆமா. சரி, நீங்க போலாம். எஸ் மேடம். ஆமா மேடம், நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே தான் செய்யறேன். பரத்வாஜையும் நான் கூப்பிட்டுருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். எந்த தப்பும் நடக்க நான் விட மாட்டேன். ஆமா, ஷூர் மேடம். எந்த சந்தேகமும் வர விட மாட்டேன். யா சார், என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, வா பரத்வாஜ், உட்கார். தேங்க்யூ சார். சார், என்ன இலேஷனே கூப்பிடுங்க, அதான் நல்லா இருக்கும். சரி, நான் இலேஷனே கூப்பிடுறேன். சரி இலேஷ், இப்போ நீ அர்ஜென்ட்டா இந்த அட்ரஸுக்கு போகணும். இந்த சூட்கேஸ் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். நேராக இந்த இடத்துக்கு தான் போகணும். ஆக்சுவலி இன்னைக்கு கம்பெனியோட எல்லா வண்டியும் பிஸியாக இருக்கு. இல்லைன்னா கம்பெனி வண்டியிலே ஒன்று நான் அனுப்பிச்சிருப்பேன். இந்தா. இல்லை பரவாயில்ல சார். பரவாயில்ல, வச்சுக்கோ. இது கம்பெனி வேலை. எதுக்காக நீ ஓம் பேக்கெட்லேருந்து செலவு பண்ணணும்? ஜாக்கிரதையாக போகணும். இந்த சூட்கேஸை வேற எங்கேயும் வைக்கக்கூடாது. இதுக்குள்ள நிறைய பணம் இருக்கு. ஓ, பணம் எடுத்துட்டு போனா ரெசிப்ட் வாங்கிட்டு வரணும்ல? ரெசிப்டை பற்றிலாம் நீ கவலைப்படாத. அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துப்பாங்க. இந்த சூட்கேஸில் இருக்கிற பணத்தை மட்டும் கொண்டு சேர்த்துரு. மேடம் உன்னை அளவுக்கு அதிகமாக நம்புறாங்க. அதனால தான் இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்கும் போதும் இந்த வேலைக்கு ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மேடம் கிட்டேயே என் நன்றியை சொல்லிடுங்க. சார், நீங்க சொன்னபடி நான் இதை ரொம்ப பொறுப்பா டீலர் கிட்ட கொடுத்துட்றேன். குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மேடம், அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். எந்த கேள்வியும் கேட்கல. குட். இவனை தேர்ந்தெடுத்ததுல எந்த தப்பும் இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் அந்த காலத்து ஹீரோ நினைப்பா மனசுல ஓய மாட்டீங்களா? எல்லாம் விடு. உண்மையிலேயே நான் ஒரு அம்பிகாபதி மாதிரி தான் எனக்கு தோணுது. அமராவதி, உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா? பயத்துல எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடும் போல இருந்துச்சு. இந்த வயசுல கீழே விழுந்து எலும்பு உடைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா நான் ரெண்டு கையாலையும் உன்னை தூக்கி நடந்து வந்திருப்பேனே. கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு. காயத்ரி, எல்லாம் கனவு மாதிரி இருந்தது. நான் ஸ்கூட்டர் ஓட்டினேன், என் பின்னாடியே உட்கார்ந்திருந்த. என்ன காயத்ரி, நீ என் இடுப்ப நீ நல்ல கெட்டியா பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே? சுஹானா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தா? எதுக்காக நீ வெக்கப்பட்ட? அது சரி, நான் எதுக்கு வெக்கப்பட போறேன்? நானும் முயற்சி பண்ணிதான் பார்த்தேன். உங்க இடுப்பை என்னால கட்டி பிடிக்க முடியலையே. ஆமா, அது என்ன தொப்பையா? அது தொப்பைன்னு சொல்ல முடியாது, பானை மாதிரி இருக்கு. என் வயிறு இப்போ உனக்கு பானை ஆயிடுச்சா? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? இத போய் யார் சொல்லி கொடுக்கணும்? பாக்கும் போதே எனக்கு தெரியாதாக்கும். ஆமா, எல்லாம் உனக்கு தெரியும். டாக்டர் கிட்ட போய் உன் கண்ணை செக் பண்ணிக்க. டாக்டர் கிட்ட போய் எதுக்குங்க செக் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி உங்க இடுப்பை பிடிச்சிட்டு நான் வந்தது இல்லையா? இப்ப என்னால பிடிக்க முடியல. இது ஒண்ணு போறாதாக்கும். உடனே என்னோட கை குட்டையாயிடுச்சுன்னு சொல்லிடாதீங்க. சொல்லுவேன், உன்னோட கை தான் குட்டையாயிடுச்சு. வயசாயிட்டாலே மனுஷங்களோட உடம்பு சுருங்கி போயிடும். இது உனக்கு தெரியாதா? ஆனா இந்த அம்பிகாபதியோட வயிறு அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்னைக்கும் இருக்கு. என்னது? நீங்க அம்பிகாபதியா? நீங்க அம்பிகாபதி கிடையாது, வில்லன். கடைசி வரைக்கும் நீங்க வில்லனா தான் இருக்க போறீங்க. சுகனா, இங்க வா, நீயே இவர்கிட்ட கேளு. இப்போ என்னோட கைதான் குட்டையாயிடுச்சுன்னு சொல்றாரு. தாத்தா சொல்றது கரெக்ட் தான். விடுங்க பாட்டி, நீங்க நல்லா டைட்டா இறுக்கி பிடிச்சிருக்கணும். அப்படி சொல்லுமா? தாத்தா கொஞ்சம் திரும்புங்க. எங்க தொப்பை இருக்கு பாருங்க. வெறும் மசில் தான் இருக்கு. தாத்தாக்கு தொப்பையே இல்ல பாருங்க. கேட்டியா கேட்டியா கேட்டியா? சுஹானாவே சொல்றாளே எனக்கு தொப்பை இல்லன்னு. நீ இருக்கியே, இந்த குழந்தை உன்னை விட ரொம்ப புத்திசாலி. சுகானா, என்ன நீ இப்படி போய் சொல்ற? போய் அந்த கழவனுக்காக. பாட்டி,
இன்னைக்கு நாம தாத்தாவை சந்தோஷப்படுத்துறது தான் அஜெண்டா. நீங்க எதுக்கு அவர் அப்செட் ஆக்குறீங்க? அம்பிகாபதி, அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம சுகானா இருக்கால, நீங்க சொல்ற மாதிரி புத்திசாலி பொண்ணுதான். அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு தொப்பை இல்லங்கறத நீ ஒத்துக்கணும். தொப்பையா? உங்களுக்கு தொப்பையே இல்லையே. இதத்தானே நான் அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்பனாதானே? ரொம்ப படுத்துது. இந்த நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கே. கனெக்ஷனை முதல்ல மாத்தி ஆக்கணும். ராகுல், இதெல்லாம் மூடி வைங்க. இனிமே ஆபீஸ் வேலையெல்லாம் ஆபீஸ்ல மட்டும் பண்ணுங்க. அப்பர்ணா, நான் ஆபீஸ் வேலையே பார்க்கல. அப்படின்னா வேற என்ன பண்றீங்க? சர்ஃபிங் பண்றேன். ஸ்டாப் இட். டின்னர் ரெடி? யா அப்பர்ணா, just give me 5 minutes. வாங்க. Coming 5 minutes. அப்பர்ணா ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷமா? No 5 minutes, no please. வாங்க ராகுல். அப்பர்ணா, என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? ராகுல், வாழ்க்கையில நாம எவ்வளவு முன்னேறிட்டோம்ல. முதல்ல உங்ககிட்ட பணம் இல்லாம இருந்தது, ஆனா நேரம் நிறைய இருந்தது. இன்னைக்கு உங்களால உங்க மனைவிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா ராகுல் சாருக்கு மனைவியோட ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் இல்ல. ராகுல், மழையில நாம ஒரு தடவை டேட் போனோமே, அது ஞாபகம் இருக்கா? சுட சுட சமோசா, டீ, சின்ன பசங்க மாதிரி மழையில நனைஞ்சுக்கிட்டே டான்ஸ் பண்ணுமே, ஞாபகம் இருக்கா? டான்ஸ். கம் லெட்ஸ் டான்ஸ். அப்பர்ணா, மழை இல்லையே. அட, மழை வந்தாதான் டான்ஸ் பண்ணணுமா? ஏன் இப்ப பண்ணக்கூடாதா? வாங்க ராகுல் ப்ளீஸ். ராகுல், நீங்க இதே மாதிரி டெய்லி ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வர முடியாதா? நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு உன் கூடவே இருக்கவா? அப்படி சொல்லல. 24 மணி நேரத்துல கொஞ்ச நேரத்தையாவது நீங்க உங்க மனைவிக்காக ஒதுக்கலாம் இல்லையா? என்னாச்சு? என்ன பாக்குறீங்க? உன் கண்களை தான். இந்த அம்மா அப்பா இருக்காங்களே, எதுக்காக அவங்க சுஹானா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறாங்க? அலோக், இதுல சுஹானாவோட தப்பு எதுவுமே கிடையாது தெரியுமா? என்ன கேட்டா இப்படி நடந்ததுக்கெல்லாம் காரணம் நம்ம இஷானோட ஸ்கூட்டர் தான். அக்கா, எனக்கு இப்ப இஷானோட ஸ்கூட்டரை காயிலாங்கடையில போட்டுடலான்னு தோணுது. அவன் கூட வாங்க மாட்டான். வந்துட்டா. என்னாச்சு? அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்தியா? 2 பேரும் நல்லா இருக்காங்கல்ல? 2 பேரும் மருந்து சாப்பிட்டுட்டாங்க. நாம அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்களா? புரியுற மாதிரி சொல்றேன். அங்க அமராவதியும் அம்பிகாபதியும் ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சிரிக்காதீங்க, சிரிக்க கூடாது சொல்லிட்டேன்.
காலையில எழுந்த உடனே பாருங்க 2 பேரும் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன, காலையில எழுந்து இன்னொரு பாட்டு பாடிட்டு போறாங்க. அது சரி. வெளியிலே போகாம அவங்க இங்கேயே இருந்தா இந்த அவஸ்தை வந்திருக்குமா? அவங்க அப்படி என்ன நினைச்சிட்டாங்க? அந்த டப்பா ஸ்கூட்டரை அப்படியே தள்ளிட்டே வந்து அவங்களுக்கு ரொமான்ஸ் வந்துருமா என்ன? எங்க அப்பா அம்மாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் அப்படி சொல்லல. அது சரி ஆலோக், ராணுவ கூட்டிக்கிட்டு நீங்களும் அப்படியே ஊர் சுத்திட்டு வரலாமே. இஷானோட ஸ்கூட்டர்லயா? ஐயோ வேண்டாப்பா, இந்த ரிஸ்கே வேண்டாம். அப்புறம் நான் அந்த ஸ்கூட்டரை தள்ளிக்கிட்டே தான் வருவேன். எங்க இவங்க யாரையுமே காணோம். பசங்க கிட்ட பேசணும்னு சொன்னல, கூப்பிடுங்க. எந்த ரயிலே எங்க இருக்கீங்க? சீக்கிரம் சாப்பிட வாங்க. வாங்க. வரோம். அந்த ஸ்கூட்டர்ல நான் ஐயோ வேண்டாப்பா. எல்லாரும் வந்தாச்சா? ஆஹா, சாப்பாடு ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேச. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலாமே. இல்ல இலேஷ், முதல்ல பேசணும். அம்ருஹால இருந்து சுமித்ரா அத்தை பேசினாங்க. அனுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம். அட பிரமாதம். அனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சா? மாப்பிள்ளை யாரு? மகேந்திர பாபு தான். மகேந்தர் மாமா கூடவா? அது வந்து மகேந்திரனோட குழந்தைக்கு இப்போ 2 வயசு தான் ஆகுது. பிரியா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்க யாருமே இல்லை. அதான் எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ மகேந்திரனுக்கும் அனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே. அனு நம்ம வீட்டு பொண்ணு, அக்கா குழந்தைய நல்லா பாத்துக்குவாள்ல. வெளியில பொண்ணு எடுத்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குழந்தைய பாத்துப்பாளான்னு தெரியாது. கல்யாணம் எப்போ? நாளைக்கு. நான் வேணா போயிட்டு வரேன். நிஷா, நீ ஒரு 2 நாள் லீவ் போட்டுரு. இலேஷ் முடியாது. உங்களுக்கு வேலை கிடைச்சு 1 மாசம் கூட ஆகல. லீவ் எடுக்க ஒரு சான்ஸ் கிடைக்க கூடாதே உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வெறும் 2 நாளைக்கு தானே லீவ் எடுக்கிறேன். நீ வாயை மூடு. ஒழுங்கா வேலைக்கு போற வழிய பாரு. யார் போறீங்க? என்ன போங்க. அட சித்தப்பா, தயவு செஞ்சு என்ன அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. என்னால போக முடியாது. சாரி. ஆனா யாராவது போய்த்தானே ஆகணும். என்னோட ஆபீஸ்ல ஆடிட்டிங் நடக்குது. இல்லன்னா நானே போயிடுவேன். பிரச்சனையே இல்ல. இது பாருங்க, இந்த வாட்டி யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த தடவை நம்ம வீட்ல இருந்து யாராவது கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும். இப்ப என்ன பண்றது நிஷா, சொல்லு. ஆனா என்ன சொன்னா கேளுடா. நிஷா, உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளமா இருந்ததுன்னா நானும் இஷனும் போயிட்டு வரோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப என்ன பண்றது நிஷா, சொல்லு. ஆனா என்ன சொன்னா கேளுடா. நிஷா, உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளமா இருந்ததுன்னா நானும் இஷனும் போயிட்டு வரோம். என்ன பெரியமா, போலாம்ல? நீ கல்யாணத்துக்கு போறியா? அந்த ஊருக்கா? ஏன்? நாம எப்படி இஷான், அம்மா இப்ப என்ன சொன்னாங்கன்னு காதுல விழுந்துச்சுல. நம்ம ஃபேமிலில இருந்து யாராவது ஒருத்தர் போய் தானே ஆகணும். நாம 2 பேரும் நம்ம ஃபேமிலி சார்பா அங்க போயிடலாம். நமக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமா இருக்கு. அப்புறம் என்ன பெரியமா, நீங்க சொல்லுங்க. நீங்க அப்பா அது போ சுஹனா, நீயும் இஷானும் கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. ஏன் போக கூடாது? ஏன் கூடாது? போயிட்டு தான் வரட்டுமே. என்ன கேட்டா ஒரு ஐடியா சொல்றேன். நான் இந்த வாட்டி யார் சொன்னாலும் கேட்க போறது இல்ல. இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க 2 பேரும் 2 நாள் லீவ் போட்டு உங்க பொண்டாட்டிங்களை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. நானா? ஏன் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாதா? வாயமுடா. சரி, எந்த ரிலேஷன் ரஜினி நிஷாவும் கூட போயிட்டு வரட்டும். போயிட்டு வாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம சுமித்ரா அத்தை உங்க எல்லாரையும் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு நிஜமாவே ஆபீஸ்ல நிறைய வேலை பாக்கி இருக்கு. என்னடா பெரிய வேலை? நீ இல்லனா ஆபீஸ் திவால் ஆயிடுமா? போலாம் இஷான், அவுட்டிங் பண்ண மாதிரி இருக்கும். போய் ஜாலியா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல. எந்த ஊருக்கு போறோம்னு தெரியாம அமெரிக்கா போற அளவுக்கு சந்தோஷப்படுறாளே.
ஏய் சோனா, நம்ம போறது கல்யாணத்துக்கு, அவுட்டிங் இல்ல. சரிடா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாள் மசூரி போங்க. அங்க தங்கறதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். அதுவும் சரிதான். எப்படி பார்த்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இஷான் சுகானாவை கூட்டிட்டு எங்கேயுமே போகலையே. நாங்க போக மாட்டோம், நாங்க திருப்பி வந்துருவோம். ஏன்னா எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் கூட போயிட்டு வரேன் மசூரிக்கு. இலேஷ், நம்ம எல்லாரும் திரும்ப இங்க வந்துருவோம். இஷானும் சுகானாவும் மட்டும்தான் மசூரி போறாங்க. இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தான் நம்ம இலேஷ் அண்ணனும் இந்திரன் அண்ணனும் போறேன்றாங்கல்ல, அப்புறம் நானும் சுகானாவும் அங்க போறதுக்கு அவசியமே இல்லையே. அது எப்படி அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன்? நானும் கல்யாணத்தை பார்க்கணும். இத பாரு சுகானா, இந்த கல்யாணம் நடக்க போறது அம்ரோஹால, டெல்லியில நடக்க போறது இல்ல. அம்ரோஹால உனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும், சொன்ன கேளு. எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆமா இஷான், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சுஹானா ஒண்ணும் குழந்தை கிடையாது. நீ ஏன் அவளை கூட்டிட்டு போக மாட்டேங்கிற? ஆமா சுஹானா, என்ன விஷயம்? இஷான் எதுக்காக உன்னை கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான்? நீங்களும் ஏன் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற? ஏன் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற? நான் உன்னோட எவ்வளவு ஸ்வீட் ஸ்வீட் வைஃப் தெரியுமா? இல்ல சரி, அப்ப முடிவு பண்ணியாச்சுல. 3 பசங்களும் அவங்க உங்க பொண்டாட்டிங்களை கூட்டிக்கிட்டு போறாங்க. எப்போ கிளம்பணும் பெரியமா? நாளைக்கு காலையில. நாளைக்கு சாயங்காலம் ரிசப்ஷன், நாளானிக்கு கல்யாணம். நான் வண்டிக்கு ஏற்பாடு பண்றேன். அப்புறம் மசூரியில இவங்க தங்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் சிரிச்சா குறைஞ்சிருவியா? அப்பம் பணத்துல பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊர் சுத்த போற. பாருங்க.